இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திரு M.K. ஸ்டாலின் அவர்களை பற்றி. M.K. ஸ்டாலின் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் தமிழகத்தின் தற்போதைய முதல்வர். மே 7, 2021 முதல் முதல்வராக பணியாற்றுகிறார். இவர் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த மு. கருணாநிதியின் மகனாவார். ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவராவார். இது பல தசாப்தங்களாக மாநில அரசியலில் குறிப்பிடத்தக்க சக்தியாக உள்ளது. 1953 ஆண்டு மார்ச் 1 சென்னையில் பிறந்த மு. க. ஸ்டாலின் இளம் வயதிலேயே தீவிர அரசியலில் ஈடுபட்டவர். 1989 ஆண்டு முதலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் தனது தந்தையின் ஆட்சியில் 2009 முதல் 2011 வரை துணை முதல்வராக பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். திமுகவின் தலைமை குழுவில் உறுப்பினராக இருந்த ஸ்டாலின் கட்சியின் வளர்ச்சி மற்றும் வியூகங்களில் முக்கிய பங்காற்றியுள்ளார். தமிழ்நாட்டின் ஆட்சியை நவீனமயமாக்குதல், சமூக நலத்திட்டங்களை ஊக்குவித்தல், உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் அளித்தல் ஆகியவற்றில் ஸ்டாலின் தனது முயற்சிகளுக்காக அறியப்படுகிறார். சமூக நீதி, குறிப்பாக விளிம்பு நிலை சமூகங்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காக வாதிடும் திராவிட அரசியலின் பாரம்பரியத்தை பேணுவதற்கான அவரது அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் அவரது தலைமை குறிப்பிடத்தக்கது. மு. க. ஸ்டாலினின் அரசியல் பயணம் அவரது குடும்பத்தின் பாரம்பரியத்துடன் நெருக்கமாக பிணைந்துள்ளது. ஆனால் அவர் ஒரு தலைவராக தனது சொந்த அடையாளத்தை நிலைநிறுத்தவும் பாடுபட்டார். அவர் முதலமைச்சராக இருந்த காலம் மாநிலத்தின் தொற்று நோய்க்கு பிந்தைய மீட்சியை நிர்வகிக்கும் அதே வேளையில் திமுகவின் நலன் சார்ந்த கொள்கைகளை தொடர்வதில் கவனம் செலுத்துகிறது.